ஹலோ கைஸ், ஒரு லைவ் போயிட்டு ஒரு டிஸ்கஷன் போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பிகாஸ் ஒரு கேப் விழுந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது பார்த்துக்குங்க. ஸோ கண்டிப்பாக அது ஒரு நாள் நம்ம பண்ணுவோம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சாட்டர்டே நமக்கு 6 hours மேரத்தான் இருக்குது, சரியா? இப்போ நான் இல்லை, ஸ்ரீராம் சார் வருவார். அடுத்த வீக்கெண்டு அப்படி வரிசையாக நான் கண்டினியூ பண்ணிடுவேன், சரியா? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தங்க நாங்கள் மேரத்தான் வருவோம். ஸோ ஸ்ரீராம் சார் கேட்டார், அவர் உங்களுக்கு மேரத்தான் வருவார். ஒகேப்ஸ் மெயினாக ஒகேப்ஸ் படிக்க வச்சு டெஸ்ட் போட்டு அப்புறம் கிரிட்டிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக டீச் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கும், மறக்காமல் வந்துடுங்க. 6 to 12, சரியா? 6 to 12 ஸ்ரீராம் சாருடைய மேரத்தான் இருக்கும் நாளைக்கு. ரைட்டா? ஃபஸ்ட்டு விஷயம் முடிஞ்சிச்சு. அடுத்தது சண்டே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 666 பேட்ச் வந்துட்டு கொஞ்சம் சூடு பிடிச்சி அடித்து ஏற்றணும். ஸோ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இங்கிலீஷ் நான் கொஞ்சம் கிளாஸஸ், பேசிக் கிளாஸஸ் போட்டிருக்கேன். பார்த்துட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாம் ஓகே, ரைட், ஃபைன். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சண்டே ஒரு டிஸ்கஷன் வைக்க போகிறோம். ஸோ சண்டே நான் இருப்பேன். 666 பேட்சுக்கு, டெஸ்ட் பேட்சுக்கு ஒரு டிஸ்கஷன் இருக்கும். ஸோ டிஸ்கஷன் என்ன சேரும், நீங்கள் படிக்கிற ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸாக இருக்கட்டும், இந்த பேட்ச் எங்களுக்கு இந்த கொண்டு வாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்துட்டு சில ஸ்பெசிஃபிக் queries இருக்கும், நான் இப்படி படிக்கிறது கரெக்டாக நீங்கள் கேட்பீங்க. அப்படி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். சண்டே 7 to 10 மினிமம் 10,000, மினிமம் 10. போன வாரம்லாம் அதுக்கு முன்னாடிலாம் 11 வரைக்கும் கொண்டு போனோம். ஸோ 7 to ஒரு 10, 10:30, 11 வரைக்கும் இழுத்துருவோம். சண்டே நைட்டு மறக்காமல் வந்துருங்க, சரியா? இதுதாங்க. ஸோ நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்குது, நாளை கழிச்சு ஒரு சம்பவம் இருக்குது. நாளைக்கு மேரத்தான் இருக்கிறதுனால இங்கிலீஷ் கிளாஸ் இருக்காது. இங்கிலீஷ் கிளாஸ், வழக்கமான இங்கிலீஷ் கிளாஸு நாளைக்கு இருக்காது. பட் பெய்டு பேட்சஸை நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். டிஸ்கிரிப்டிவ் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிங்கன்றதுனால டிஸ்கிரிப்டிவ் நம்ம 3 கோர்ஸில் போட்டுருவோம், சரியா? நான் A to Z கோர்ஸில் போட்டுறேன், அப்புறம் இங்கிலீஷ் மெயின்ஸ் கோர்ஸில் போட்டுடுறேன். A to Z கோர்ஸில் போட்டுறேன், இங்கிலீஷ் மெயின்ஸ் கோர்ஸில் போட்டுடுறேன், சரியா? இந்த 2 கோர்ஸில் போட்டுறேன். 3வது எந்த கோர்ஸ்ன்னு பார்க்கணும். 3வது பேசாமல் எடிட்டோரியலில் போட்டுருவோம். இந்த 3 கோர்ஸஸில் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ்க்கான கண்டென்ட் வந்துடும். ஸோ டிஸ்கிரிப்டிவ் என்ன எழுதணும், எப்படி எழுதணும், என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், கண்டென்ட் உங்களுக்கு கேதர் பண்ணி கொடுக்குறது எல்லாமே நான் சொல்லிடுவேன். டிஸ்கிரிப்டிவ் இப்போவே ஆரம்பிச்சிருங்க, அப்போ தான் டைம் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு இன்னும் 50 நாள் கூட 60 நாள் இருக்குன்னா, அக்டோபர் தான் எக்ஸாமு. பட் ஸ்டில் இப்போவே ஆரம்பிங்க. இது IBPS PO மெயின்ஸு, சும்மா சாதாரண எக்ஸாம் கிடையாது, கொஞ்சம் லெவல் ஏற்றின எக்ஸாம் தான். சூப்பரான வேலை தான். ஸோ நல்லா உங்களை மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுங்க. ஒரு புஷ் கொடுத்து அப்படியே மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக் தான் நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கணும். இந்த வாரம் சண்டே மண்டே வரைக்கும் நீங்கள் மெயின்ஸ் படிங்கங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலைன்னா ஓகே, ப்ரிலிம்ஸில் நான் பார்த்துட்ருக்கேன், ஓகே. பட் மெயின்ஸ் படிங்க. மெயின்ஸ் தான் மேட்ரு. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி நம்மளுக்கு எதாவது தருவாங்களா, எதாவது கிடைக்குமா? ஒன்றுமே கிடையாது, சரியா? ஸோ மெயின்ஸு தான் மேட்ரு, மெயின்ஸ் தான் மெயின். புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம கிளாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மொதல் கிளாஸு அப்படியே ராக்கெட் மாதிரி மேலே போகும், 2வது கிளாஸ் கொஞ்சம் கம்மியாகும், 3வது கிளாஸு கதற அடி வாங்கிடும். இன்றைக்கி ஆக்சுவலாக கிளாஸு ரொம்ப சூப்பராக கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி எடுத்தேன். பட்டு பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியுது கொஞ்சம் நம்ம லெவல் டிஃபிகல்ட்டாக கஷ்டமாக நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ திருப்பியும் நான் கேட்குறேன், லெவல் குறைக்கணுமா அப்படிங்கிற சொல்லுங்கள். அந்த கிளாஸில் சொல்லியிருந்தீங்க, பட் இந்த கிளாஸ்லையும் சொல்லுங்கள், சார் டிஃபிகல்ட்டி குறைங்க அப்படின்னா குறைக்க சொல்லுங்கள். இல்லை டிஃபிகல்ட்டி ஏற்றணும் கிடையாது, இதுக்கு மேலே ஏற்ற முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ டிஃபிகல்ட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், சரியா? சேர்ந்து படிக்கிறோம், சேர்ந்து கிளியர் பண்ணுறோம், சேர்ந்து மாஸ் பண்ணுறோம், சரியா? அடுத்தடுத்த எக்ஸாம் கிடையாது, எனக்கு IBPS PO தான் நீங்கள் கிளியர் பண்ணணும், அதுதான் தட்டணும், அதுதான் முக்கியமான எக்ஸாம். பயங்கரமாக பண்ணுறோம், சரியா? டிஸ்கிரிப்டிவ் வீடியோஸ் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி கோர்சஸில் எல்லா கோர்ஸையும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எடிட்டோரியல் இனிமேல் வீக்லி 2 நாள் எடிட்டோரியல் நான் எடுத்துருவேன். வீக்லி 2 days எடிட்டோரியல் கிளாஸ், வீக்லி இனிமேல் 2 days எடிட்டோரியல் கிளாஸஸ் இருக்கும். A to Z கோர்ஸில் ஆல்மோஸ்ட் 100-110 வீடியோ கிட்ட போட்டாச்சு. நம்ம மெயின்ஸ் கோர்ஸில் கொஞ்சம் கண்டென்ட் அப்டேட் பண்ணிடுவேன், A to Z கோர்ஸ்லேயும் அப்டேட் பண்ணிடுவேன். 3வதாக நம்ம எடுக்கிற நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்லேயும் உங்களுக்கு சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டிங் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் பேசிக்கெலாம் படிச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு பேசிக்லேருந்து நல்ல ஒரு சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டிங்கை பில்டு பண்ணி எங்கே இது யூஸ் ஆகும், எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிளாஸு நெக்ஸ்ட் வீக்கு கண்டிப்பாக அடிச்சிடும்.
சரியா? அதே மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் வந்துடும், டெஸ்ட்டுக்கான கரெக்ஷன் வந்துடும், மெமரி பேஸ் கொஸ்டின்ஸாக எடுக்க சொல்லிடுறேங்க, அது வந்துடும். இதையும் தாண்டி உங்களுக்கு எனக்கு இது வேணும், இப்படி பண்ணணும், இதெல்லாம் எது இருந்துச்சுன்னா queries இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் போடுங்க. இன்றைக்கி இல்லை நாளைக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் மார்க் ஐடி நீங்கள் இந்த 2 டேஸ்க்குள்ளே கொடுத்துருவாங்கங்க. சரியா? நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுத்துருவோம். 150 160 ஐடிஸ் இருக்குது, அதை கொடுத்துருவோம். சரியா? தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.